ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அனைவரையும் ஆசீர்வதிக்கும் இறைவன் என்ற தலைப்பின் கீழ் சத்தியத்தை கேட்கப் போகிறோம். இந்த இடத்தில் பக்தன் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்கள் பிதா, நீர் எங்கள் அப்பா என்று சொல்லவில்லை, நீர் எங்கள் பிதா. குழந்தையில் படித்த பொழுது எனக்கு பேராதரவாக இருந்த மாணிக்கவாசகம் அண்ணன் என்பவர் கள்ளப்பெரம்பூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். அவருடைய தகப்பனார் அந்த ஊரில் உள்ள கிராம முன்சிப். எனவே யாவரும் அவரை எப்பொழுதும் வணங்கி நிற்பார்கள். நான் அவருடைய வீட்டிற்கு விருந்தாளியாக போயிருந்த பொழுது அவர் என்னுடைய நண்பரை கூப்பிடுவார், மாணிக்க வாசகம் என்பார். உடனே என்னப்பா என்று போய் அப்படியே நிற்பார். அவர் எதிரே உட்காரவே மாட்டார். எப்பொழுதும் பயபக்தியோடு நடந்து கொள்வார். நாங்கள் ஊரை விட்டு புறப்பட்டு திரும்ப கல்லூரிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. அவர் தன் தந்தையிடம் சொன்னார், நான் போக வேண்டும் என்று. உடனே அவர் வேலைக்காரனை அழைத்தார். வில் வண்டியை கொண்டு வா என்றார். 2 அழகிய காளைகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டி வந்து நின்றது. வண்டிக்காரன் அதில் ஏறி எங்களை ஓட்டி கொண்டு போக தயாராக இருந்தார். அவர் வண்டிக்காரன் கையில் இருந்து அந்த மாட்டை ஓட்டும் கோலை வாங்கினார். அவரே ஏறி உட்கார்ந்து ஓட்டினார். எதற்காக? அன்பு. என் பிள்ளைகளை நான் தான் கொண்டு போய் ரயிலில் ஏற்றிவிட வேண்டும், அப்பொழுதுதான் அவள் பத்திரமாய் போய் சேருவார்கள். அன்பு. நாம் இறைவனை பற்றி நினைக்கும் பொழுது பயபக்தியோடு நீர் எங்கள் பிதா என்று சொல்கிறோம். அவரோ அன்பை நம்மேல் பொழிந்து கரிசனையோடு நம்மை நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கவலைப்படாதிருங்கள், நாம் என்றும் அவரை கனப்படுத்துவோம், அவருடைய அன்பை பெற்று இன்பமாய் வாழ்வோம். இரண்டாவது நாம் காணும் ஒரு காரியம், ஆண்டவரே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். ஏன் களிமண் என்று சொல்லுகிறார்? சில சமயங்களில் நான் என்னுடைய அலுவலகத்தில் யாரையாவது கூப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரிப்பது உண்டு. அல்லது பல வருடங்கள் கழித்து யாரையாவது சந்திக்கும் பொழுது மக்கள் ஆச்சரியத்தோடு சொல்வார்கள். அப்படித்தான் இங்கு பக்தனும் சொல்கிறார், நீர் சர்வ வல்ல தேவன், எல்லாவற்றையும் படைத்தவர், நான் ஒரு களிமண். நாங்கள் அனைவரும் களிமண் தான். தாழ்மையோடு இதை கூறுகிறான். ஆனால் இதற்கு வேறு ஒரு பொருளும் உண்டு. என் அன்பிற்குரியவர்களே, தேவாதி தேவன் முதல் ஒரு மனிதனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 2:7 அதை வாசிக்கலாம். வாசிக்க கேட்போமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். முதல் மனிதனை களிமண்ணில் இருந்து எடுத்து உண்டாக்கினார். அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். ஆதாம் என்ற பதத்திற்கு பொருள் செந்நிற மண், செம்மண் என்று நாம் சொல்லுகிறோம். செம்மண்ணை வைத்துதான் முதல் மனிதனை அவர் உண்டாக்கினார். ஆகவே அவர் மனிதர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்கிறாரா? சங்கீதம் 103:14 சொல்கிறது, நம்மை பார்க்கும் பொழுது நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஓ, இவர்கள் எல்லாரும் ஆதாமுடைய வம்ச வழியில் வந்தவர்கள் தானே, இவர்கள் எல்லாம் களிமண் தானே, செம்மண் தானே என்று தான் அவர் நினைப்பார். நாம் தவறுகள் செய்யும் பொழுது, பலவீனத்தினால் செய்யக்கூடாத காரியங்களை செய்யும் பொழுது, பேசும் பொழுது அவர் கோபப்படுவதில்லை. தினகரனா, அவன் அப்படித்தான் பேசுவான், அவன் மண்ணிலிருந்து வந்தான், மண்ணுக்கு ஒரு நாள் திரும்புவான் என்று அவர் தன்னைத்தானே தேற்றிக் கொள்வார். மற்றும் ஒரு காரியத்தை இங்கு பார்க்கிறோம். மண்ணை உண்டாக்கினார். அந்த மண்ணுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். இன்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருப்பது இறைவனுடைய சுவாசம், இறைவனுடைய ஆவி. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது,
எண்ணாகமம் 16:22, எண்ணாகமம் 27:17, எபிரேயர் 12:9 நம் அனைவருடைய ஆவிகளின் தேவன். உலகத்தில் உள்ள அத்தனை மனிதனுக்குள்ளும் இருப்பது இறைவனுடைய ஆவி, இறைவனுடைய சுவாசம், இறைவனுடைய ஜீவன். அதை அவர் எடுக்கும் பொழுது அவன் மண்ணுக்கு திரும்புகிறான். ஆகவேதான் இறைவனை பற்றி பக்தன் சொல்கிறான், நீர் எல்லா ஆவிகளுக்கும் பிதா. இதை எபிரேயர் 12:9 நீங்கள் வாசிக்கலாம். எல்லா ஆவிகளுக்கும் நீர் பிதா என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு பக்கம் அவர் தேவன், மற்றொரு பக்கம் நம்மை உண்டாக்கினவர், களிமண்ணிலிருந்து உண்டாக்கினவர். இந்த களிமண் உயிரோடு இருப்பதற்காக தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதி குறிப்பிட்ட நாள் மட்டும் அது இருக்கட்டும் என்று சொல்கிறவர். எனவே தான் அவர் ஆவிகளின் பிதா என்று வேதம் சொல்கிறது. நாமும் அவரை பிதா என்று அழைக்கிறோம். ஆனால் நம்முடைய பிதா எப்படி இருக்கிறார்? என் அன்பு சகோதரன் மாணிக்க வாசகத்தின் தகப்பனார் பாலசுப்ரமணியம் அவர்களைப் போல அன்பு நிறைந்தவர். அவர் என்ன சொல்கிறாரா? 1 தீமோத்தேயு 2:4 பாருங்கள். சகல மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும், என் பிள்ளைகள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகள் எல்லாரும் என்னை பற்றிய சத்தியத்தை அறிய வேண்டும். மத்தேயு 18:14 சொல்கிறார், ஒருவனாகிலும் கெட்டு போகக்கூடாது. என் பிள்ளைகள் ஒருவராது கெட்டு போகக்கூடாது, ஒருவராது அழிந்து போகக்கூடாது. பாவத்தில் அழியக்கூடாது, நோயில் அழியக்கூடாது, சஞ்சலத்தில் அழியக்கூடாது, பிசாசின் கையில் சிக்கி அழியக்கூடாது. அதுதான் அவருடைய வேதனை. ஒரு சமயம் நான் ஒரு டாக்டரை சந்தித்தேன். அவர் சொன்னார், தம்பி உனக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு 2 என்று சொன்னேன். அவர் சிரித்தார். எனக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா என்றார். 19 என்றார். தூக்கி வாரி போட்டது. கேலண்டரை பார்த்து சொல்றாரா இல்லை அவருடைய பிள்ளைகளை பற்றி சொல்கிறாரா என்று எனக்கு ஒரே குழப்பம். 19 என்றார். என்றாலும் அடுத்து சொன்னார், 18 பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை பாருங்க இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கிறான், வேலைக்கும் போக மாட்டேன் என்கிறான். அவனை நினைத்தால்தான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். ஒரு தகப்பனுடைய உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளம். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது. என் ஆண்டவருடைய விருப்பமும் அப்படித்தான். நம் விண்ணுலக தந்தையினுடைய, வணக்கத்திற்குரிய தந்தையினுடைய, போற்றுதலுக்குரிய தந்தையினுடைய, மேன்மையான தந்தையினுடைய இருதயம் நம்மை பற்றி அப்படித்தான் யோசிக்கிறது. என் பிள்ளைகள் என் ஆவியை பெற்ற, என் ஜீவ சுவாசத்தை பெற்ற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது. 26/1/2000 அன்று நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதி அவர்கள் நம்முடைய தேசத்திற்கு ஒரு சிறப்பு உரை வழங்கினார்கள். அப்பொழுது ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மகாத்மா காந்தி அடிகள் சுதந்திரம் பெற்ற பொழுது, தேசத்திற்காக உரையாற்றிய பொழுது அதில் உள்ள ஒரு வரியை குறிப்பிட்டு சொன்னார்கள். அது என்ன சொல்கிறது? மகாத்மா காந்தியடிகள் சொன்னார்களா, சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம், எதற்காக? இந்தியாவில் பிறந்த எவனும், இந்திய குடிமகன் எவன் கண்ணீர் விடக்கூடாது. ஒவ்வொரு இந்தியனுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் துடைக்கப்படுவதற்காகவே சுதந்திரம். அவர் நம்முடைய தேச பிதா, இந்திய நாட்டின் பிதா என்று அழைக்கிறோம். உள்ளம் பாருங்கள், கனி உள்ள உள்ளம். அவர் சொல்லுகிறார், சுதந்திரத்தை நான் பெற்றுவிட்டேன், சுதந்திரத்தை நாம் பெற்றுவிட்டோம். எதற்காக? இந்திய நாட்டில் வாழும் ஒவ்வொருவனுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் துடைக்கப்படுவதற்காக. நம்முடைய தேச பிதாவின் விருப்பம் அது, நம்முடைய பரலோக பிதாவினுடைய விருப்பமும் அதுதான். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது. இதை செய்வதற்காக, அல்லது இந்த விருப்பம் தனக்கு உண்டு என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்காக ஒரு மனிதனாக இறங்கி வந்தார். இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தார்.